அடிப்படையிலே இது ஒரு ஆணாதிக்க சமுதாயம். அதை எதிர்த்து பெண்கள் தங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வந்து காட்டுவதற்கே அனுமதிக்காத ஒரு ஆதிக்கம். எப்படி ஆரிய ஆதிக்கம் மற்றவர்களை படிக்க விடுவதில்லையோ அதுபோல் இந்த ஆணாதிக்கமும் சாதாரணமானது அல்ல. இதிலே ஒரு ஆணாதிக்கத்தை எதிர்த்து தந்தை பெரியார் குரல் கொடுத்தார். அவர் ஒரு ஆண்தான். பெரியார் பிறந்தது ஆணாக, ஆனால் வாழ்வது ஒரு சமூக விஞ்ஞானியாக தன்னுடைய ஆண் என்று நினைத்துக் கொண்டு பார்க்கவில்லை. சமூகத்தினுடைய சேவையாளன், சமத்துவத்துக்காக பாடுபடுகின்ற நினைக்கிறார்கள். அப்போது ஒரு விஞ்ஞானியாக மாறிவிடுகிறார். சொந்த பிள்ளைகளை வேறொரு ஜாதியில் திருமணம் செய்து கொண்டார். காதலித்து வேறொரு ஜாதிக்காரனை திருமணம் செய்து கொண்டார் என்ற காரணத்துக்காக கூலிப்படையை அழைத்து கொடுமையை நடத்துகின்ற, உயிரை வாங்குகின்ற அல்லது ஏமாற்றி கொள்ளுகின்ற ஒரு பேதம் இன்னமும் இருப்பது நமக்கெல்லாம் பெருமையாய் ஒரு தலைகுனிவை வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டிய ஒரு செய்தி அல்லவா? ஆசிரியருக்கு எப்போது மகிழ்ச்சி என்று சொன்னால், மாணவர்கள் முன்னாலே வந்து வெற்றி அடைவதுதான் ஆசிரியருக்கு மகிழ்ச்சி. சரியான காரணத்தாலோ ஏதோ என்னை ஆசிரியர் என்று அழைக்கிறார்கள். எனக்கு ஒரு சிறப்பு மிகுந்த, சாதனை மிகுந்த ஒரு மாணவி கிடைத்திருக்கிறார் என்ற பெருமையோடு இந்த நூலை நான் வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த நேரத்தில் இதிலே ஒரு பெரிய பெருமை என்னவென்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் அதுவும் எங்கோ ஒரு கிராமத்தில் அல்லது எங்கோ ஒரு புறத்தில் படித்தவர்கள் எல்லாம் இந்த வர்க்கம், இந்த பாலின பேதம் என்பது இருக்கிறத, அந்த பாலின வேற்றுமையை வைத்து ஒரு நீண்டகால ஆதிக்க சமுதாயமாக இருக்கிறது. அடிப்படையிலே இது ஒரு ஆணாதிக்க சமுதாயம். அதை எதிர்த்து பெண்கள் தங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வந்து காட்டுவதற்கே அனுமதிக்காத ஒரு ஆதிக்கம். எப்படி ஆரிய ஆதிக்கம் மற்றவர்களை படிக்க விடுவதில்லையோ அதுபோல் இந்த ஆணாதிக்கமும் சாதாரணமானது அல்ல. இதிலே ஒரு ஆணாதிக்கத்தை எதிர்த்து தந்தை பெரியார் குரல் கொடுத்தார். அவர் ஒரு ஆண்தான். என்னை பார்த்து பெண்ணுரிமைக்காக பெரியார் பாடுபட்டார் என்பதற்காக ஒரு வானொலி பேட்டி ஒன்று இருந்தது. அந்த வானொலி இயக்குனர் சென்னை வானொலியிலே, அவர் ஒரு மகளிர் பெண். அவர் ஒரு முதல்லேயே ஒரு அருமையான கேள்வியை கேட்டார் இந்த பேட்டியில. என்ன கேட்டார்னா, ஐயா, பெண்கள் பெண்ணியன் அடிமையானால் புத்தகம் படிச்சிருக்கேன். அதுல ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்னால பெரியார் பேசி இருக்கிறாரு. அப்படி பெண்கள் பேசும்போது ஒரு கருத்தை சொல்றாரு, ஆண்களால் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்பாதீர்கள். அழகா அதை வரிசையா சொல்றாரு. எங்கேயாவது ஆடுகளுக்கு நிறைய நரிகளால் விடை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு பார்க்க முடியுமா? அதெல்லாம் கேட்டுட்டு சொல்லிட்டு, இந்த பகுதியை நீங்கள் பலமுறை பொதுக்கூட்டங்கள் சொல்லி இருப்பீர்கள். நானும் இதை படித்தேன். உங்களிடம் ரொம்ப நாளாக எனக்கு இருந்த ஒரு கேள்விக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும் தான், நீங்கள் தான் சரியான நபர் என்று தான் இன்னைக்கு அந்த கேள்வியை நான் நேராகவே இந்த பேட்டியில் கேட்க என்று வானொலியில் அந்த பேட்டி ஒலிபரப்பாச்சு. அப்போ கேட்ட கேள்வி என்னன்னா, ஆண்களை நம்பக்கூடாது விடுதலையை சொன்னார். உங்க அளவுக்கு பெண் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவரே கிடையாது. அப்படி இருக்க அவர் ஆண் எப்படி இதை செய்தார்? ஏன்னா அவர் எப்படி, அவர் ஆண்டானே, பிறவினால ஆண்டானே, பிறவி பேதம் கூடாதுன்னு தானே சொல்றோம். அப்ப அவர் சொல்றதுக்கு என்ன அது ஒன்று முரண்பாடு மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டார். முரண்பாடு அல்ல, பெரியார் பிறந்தது ஆணாக, ஆனால் வாழ்வது ஒரு சமூக விஞ்ஞானியாக தன்னுடைய ஆண் என்று நினைத்துக் கொண்டு பார்க்கவில்லை. சமூகத்தினுடைய சேவையாளன், சமத்துவத்துக்காக பாடுபடுகின்ற நினைக்கிறார்கள். அப்போது ஒரு விஞ்ஞானியாக மாறிவிடுகிறார். விஞ்ஞானிக்கு வர்க்க பேதமும் கிடையாது, வர்ண பேதமும் கிடையாது. எனவே தான் ஒரு சமூக விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய பெரியார், அவருடைய உழைப்பு இனியா போன்றவர்களை நமக்கு தந்திருக்கிறது என்று நினைக்கிற நேரத்தில் மிகுந்த பாராட்டு தருகிறேன். இந்த புத்தகத்திலே அருமையாக ஒரு முன்னுரையை தந்திருக்கிறேன். அந்த மிக முக்கியமாக, திஸ் இஸ் a great privilege
for me to introduce this great Tamil work by a Tamilian lady. But she writes in English. That too, good English, very apt words, simple but elegant. Throughout her writing capacity as a writer, more than a thinker, is to be appreciated, and our hearty greetings and congratulations for that. It is my proud privilege to release this book because all books are written mainly pushed by the male society. But Periyar, just like when he was to eradicate caste, equally gender justice must be done. The fight is nowadays, even in our self-respect movement, because this is a centenary year of self-respect movement. The self-respect movement, the fight is not only for social justice. When social justice is adumbrated in our constitution, it also equally means that gender justice combined with social justice is very, very important. Because even under the guise of social justice, still male occupy them. Let me, as a lawyer, here our lawyer friends have assembled here. What is the present strength of the Supreme Court of India? 34 total. Out of that 34, there is only one woman judge. What does it do? Openly, because still we will have to go a long way, and so many Indias will have to write many, many books demanding justice. And that is why I am here to congratulate her and encourage us. And particularly, if you go through the language, that is more important. The author has rightly says that we are all bound by invisible chains of caste even after 78 years of freedom. That is the main problem that haunts us. Tandai Periyar put a very simple question. Can you show me in any country, the whole world, an independent nation which claims 75 years of independence but still discriminates between man and man, between women and man, between high caste and low caste? There are three kinds. When I had been to other countries, we had a very peculiar experience. What is that peculiar experience? When I was explaining about our caste system, the foreigners, particularly the Europeans, the Australian people, they never understand. How is that there is untouchable? How could there could be untouchable people? What does it mean? We can't understand. Untouchable, not only untouchable, unseeable, unapproachable, three kinds. And caste, that too, as Baba Sahib Ambedkar has very rightly pointed out, is a graded inequality. All over the world, there is only inequality. But in our country, even after the 75 years of so-called independence, what is the result? What is the show? What is our society? That is the main question. In that main question, this problem is pointed out somebody else. Because women should be confined only behind the screen. When they attain puberty, they will never see the light still in the rural areas. Now all the shackles have gone. Slowly we are just opening, and the shackles must be broken. So, as rightly pointed out by this author, not only invisible but also visible. What is Anava Kolai? What is this one? Even their own people. சொந்த பிள்ளைகளை வேறொரு ஜாதியில் திருமணம் செய்து கொண்டார் காதலித்து
வேறொரு ஜாதிக்காரனை திருமணம் செய்து கொண்டார் என்ற காரணத்துக்காக கூலிப்படையை அழைத்து கொடுமையை நடத்துகின்ற, உயிரை வாங்குகின்ற அல்லது ஏமாற்றி கொள்ளுகின்ற ஒரு பேதம் இன்னமும் இருப்பது நமக்கெல்லாம் பெருமையாகி ஒரு தலைகுனிவை வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டிய ஒரு செய்தி அல்லவா? ஒரு சின்ன அல்ல, பெரியார் சொன்னார், சில நேரங்களில் பகுத்தறிவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்த போது பெரியார் அவர்கள் சொன்னபோது சொன்னாரு, மனிதன் பகுத்தறிவாதி நாம கூட பெருமையா பேசுறோம், சில விஷயங்களை எண்ணி பார்த்தா மிருகங்களும் பறவைகளும் பட்சிகளும் கூட நம்மை விட தாண்டி இருக்கு, அது ஒவ்வொரு கோணத்தை பொறுத்தது என்று தத்துவ ரீதியா சொன்னார். உதாரணமா விமானத்தை கண்டுபிடித்தவர் எதை கொண்டு கண்டுபிடித்தான்? பறவையை கண்டுபிடித்துதான். ஆகவே பறக்கிறத வச்சுதான் பார்த்தான். பறவையிலிருந்து நாம பறந்துருக்கிறோம், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலைகள் இருக்கிற நேரத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் ஒரு குஞ்சு பொறிச்சு இருக்கிற போது அந்த குஞ்சுக்கிட்ட போய் நீங்க தொந்தரவு கொடுத்தீங்கன்னா அந்த தாய் பறவை சாதாரணமா இருப்பாது. அதுபோல கோழியும் தன் குஞ்சுதனை கொல்ல வரும் வாழ்ந்த சுவான்பருந்தை சூழ்ந்ததற்கு அஞ்சாத தொல்புவியல்னு புரட்சி கவிஞர் சொல்லுவார். அது மாதிரி மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில அது சேருது. பன்றி, பன்றியே அப்படின்னு திட்டும்போது சொல்றான். அந்த பன்றி இருக்கு பாருங்க, அந்த பன்றி குட்டி போட்டுதுன்னா கிட்ட போக முடியாது. ரொம்ப பேருக்கு சாதாரண தெரியும், சீரிடும் போறாமே. பூனை குட்டி போட்டிருந்ததுன்னா அந்த குட்டிக்கிட்ட போறதுக்கு ஏதாவது உங்களை அனுமதிக்காது. போய் மேலே போய் விழுந்தாவது பிறள வேண்டும்னு நினைச்சு பயந்து ஓடி வருவாங்க. ஆரோலையும் பொறுத்தப்படுத்தி இதெல்லாம் நடைமுறை. ஆனால் 10 மாதம் சுமந்து அந்த பிள்ளையை சீராட்டி பாலூட்டி சீராட்டி பெருமைப்படுத்தி வளர வைத்து படிக்க வைத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆன பிற்பாடு கூட வேறொரு ஜாதிக்காரனோடு காதல் தன்னார் தேர்ந்தெடுத்தது குற்றமா? எப்படி அந்த தாய்க்கு மனசு வருகிறது? ஜாதி வெறி. ஜாதிக்கு என்ன அடையாளம்? இதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். ஜாதிக்கு என்ன அடையாளம்? எங்காவது நாம இன்னும் ஜாதி என்ன சொல்றான்? ஏன் ஜாதி இல்லை விரும்பினதுல அவன் இன்னும் கேட்டான், அப்பா விட்டு விட்டாங்க சொந்த அண்ணன் பிள்ளை மிகப்பெரிய அளவுக்கு அண்ணன் கொண்டு போய் அழைச்சிட்டு போய் அங்க கொல்றான், கூலிப்படையை வச்சு கொல்ல சொல்றான். மிக முக்கியமாக இதை விட ஒரு காட்டு மிராண்டித்தனம், இதை விட நாம் திருந்தாது இருக்கிற எந்த சமூகத்தில் வாழுகிறோம்? இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எல்லாவற்றையும் செயற்கை நுண்ணறிவு, இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு பக்கம் வளருகிறதா தாழ்கிறதா? அதுதான் பெனீத் தி ப்ராமிஸ். இந்த உரிமைகளை சொல்லி இருக்கிறீர்களே, அதுக்கு முன்னால என்னங்கிறத மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அருமையான ஆங்கிலத்தில் சிறப்பாக சொல்லுகிறார். நிறைய இருக்கு என்னுடைய ப்ராமிஸ், இதெல்லாம் இருக்கக்கூடிய அளவில் மற்றவர்களும் பேசணும். எனக்கும் நேரம் ஆச்சு. சுருக்கமாக சொல்லும்போது 2 செய்திகளை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒரு மிக முக்கியமான பகுதியில், எல்லா பகுதிகளையும் நான் படிச்சுட்டு தான் எழுதுகிறோம். அதில் ஒரு குறிப்பாக ஒரு அருமையான ஒரு பகுதி இப்போ சுட்டி காட்டப்பட வேண்டிய பகுதி ஒன்று இருக்கிறது. Let us talk merit. People in page 28, people who scream merit must first answer. Ini ask very pertinent, relevant point question. They must answer. How do you define merit in a country where children grow up with different levels of safety, sanitation, schooling, and social stigma? That is still the question is to be answered by many, by the so-called intelligence, so-called higher born. No answer. What is merit? The same. That is there. Periyar is asking the question. First he raised the question. What is this merit? தகுதி திறமை, மெரிட் அண்ட் எஃபிஷியன்சி. இதை மூளை வச்சு தான் நம்ம கீழாள் போனோம். எங்கே போனாலும் மெரிட்டுங்க, அது மெரிட்டில் போகுதுங்க. ஏன்னா மற்றவங்களாம் பாஸ் பண்ணவங்களாம் ஃபெயிலானவன்லாம், நான் ஃபெயிலானவன் எடுக்க சொல்லலாமா? பாஸ் பண்ணவங்களாம் அத்தனை பேரும் பாஸ் தானே, தகுதி தானே. ஒருத்தர் 70 மார்க் வாங்குறாரு, இன்னொருத்தர் 50 மார்க் வாங்குறாரு, இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு மார்க்கு குறைவாக இருக்கு.
உடனே கேட்குறான். மிக முக்கியமாக ஒரு சம்மந்தம் இல்லாமல் அவங்க எப்படி இருக்காங்கிறதுக்கு உதாரணம், ஒரு நாள் நான் கோவையில் விமானத்தில் வர்றேன். நான் வந்த உடனே நண்பர்கள் கும்பிட்டாங்க, எல்லோரும் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் காத்திருந்தோம். ஒரு பொண்ணு, இன்னொரு அம்மா. அந்த பொண்ணு வந்து ஒரு 20 வயசு இருக்குது. இந்த அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வந்த உடனே மிக முக்கியமாக அதை பார்த்த உடனே ஏதோ கொஞ்சம் சொல்லிச்சு. அதாவது நம்ம என்னாருன்றத அவங்க தாய் சொல்கிறாங்க, அதை மகளை சொல்கிறாங்கன்னு யாரும் பேசிக்கிட்டாங்க. நான் ஏதோ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கே உட்காந்தேன், அந்தாண்ட உட்காந்தாங்க. அவங்க படித்து நாங்கள் விமானத்தில் ஏறி உட்காந்தா எதிர்பாராமல் நான் முதல்ல என்னுடைய சீட்டு போய் உட்காந்துட்டேன். பெல்ட்டு போடல, சீட் பெல்ட்டு. அதுக்கு முதல்ல அந்த 2 இடம் இருக்கு பாருங்க, அது அவங்களே வந்து உட்காந்தாங்க. அவங்க நல்லாவே எனக்கு தெரிஞ்சது, அவங்க உயர் ஜாதின்னு கருதக்கூடிய பார்ப்பன அம்மையார், பார்ப்பன பெண்ணு, அது பொண்ணு. வந்த உடனே அவங்க இருந்தாங்க. நான் இந்த பக்கமே திரும்பலை. எனக்கு ஒரு இக்கட்டார நிலை இருந்தாகவே என்ன ஒன்றும் இல்லை, நான் இந்த சீட்டில் உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது அந்த விமானம் வந்து மதுரைக்கு போய் சென்னைக்கு வர்ற மாதிரி இருந்தேன் கோவையிலேருந்து. அதனால் கொஞ்சம் நேரம் ஆச்சு. உடனே படிச்சுருந்தப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா எப்படி திரும்பி பார்த்துச்சு போனது வந்து நான் திரும்பவே எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு அப்படியே இருக்கேன். ஒரு ஐயா உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம், நீங்கள் வீரமணி தானே அப்படின்னு. ஆமாம், திராவிடர்களை வீரமணி தானே நீங்கள்? ஆமாம்மா அவர். அவ்வளோதாங்க. முதல்ல கேட்டப்போ ரொம்ப சாஃப்டாக கேட்டாங்க என்கிட்ட. அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, வேகமாக உங்களால் தான் என் பொண்ணு மெடிக்கல் காலேஜ் போகிறது தடுத்தது போயிடுச்சு. இந்த பொண்ணு மெடிக்கல் காலேஜ் போயிருக்கியா, உங்களால் தான் ஏன் படிக்கலைன்னு வேகமாக போட்டுச்சு. ஏம்மா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்கள் பொண்ணு போகிறதுக்கும் எனக்கு நான் என்ன போய் தடுத்தேன், என்ன சொல்கிறீங்கன்னு. நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டில் மெரிட்டோரியெல்லாம் வேண்டாம், மெரிட் வேணாம், குறைச்ச மார்க் வாங்கணும்னு சொல்லித்தானையா நீங்கள் என் பொண்ணு வந்திருக்கோம் இல்லைன்னா, அதனால் வேற பொண்ணு கிடச்சிடுச்சு அப்படின்னு. நான் உடனே ரொம்ப அமைதியாக, அவங்க ரொம்ப அந்த தாயினுடைய ஒரு ஆவேசம், வேற ஒன்றும் நான் அதை தப்பாக நினைக்கல. மகளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்காக. ஒரு பக்கம் ஜாதி உணர்வும் இருக்குது, அது மூலையில் இருக்குது. இந்த நிலையில் கேட்ட உடனே நான் உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ரொம்ப நல்லா விளக்கி சொல்கிறப்ப என்ன சொன்னேன்னா, அம்மா உங்கள் குறைச்ச மார்க் வாங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உயர் ஜாதி, நீங்கள் பிராமின், நீங்கள் வந்து ரிசர்வேஷனில் கண்டெஸ்ட் பண்ணலை. நீங்கள் எதில் போட்டி போடுறீங்க? ஓப்பன் காம்படிஷன். இந்த ஓப்பன் காம்படிஷனுங்கிறது என்ன? மெரிட் கோட்டான்னு வேற நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அதுக்கு பேர், இன்னொரு பேர் என்ன சொல்லுவீங்கன்னா மெரிட் கோட்டா அப்படின்னு. ஏதோ இதெல்லாம் மற்றதுக்கெல்லாம் மெரிட் இல்லாத மாதிரி அவன் பேர்லேயே இப்படி நம்ம புள்ளி வைக்கிறான் பாருங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கே பெரியார் கண்ணாடி வேணும், அதுதான் மிக முக்கியம். அது வந்த உடனே வந்து அந்த அது சரி, ஓப்பன் காம்படிஷன் மெரிட் கோட்டாவில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். ஆமாம் சரி, அதில் உங்கள் பிள்ளைக்கு கிடைக்கல, வேற ஒரு யாரு கொடுத்துருப்பாங்க? உங்கள் பிள்ளை 58 வாங்கியிருந்தா இன்னொரு ஆள் வந்து அந்த கம்பெனி எந்த ஜாதின்னு தெரியாது, அவர் 59 மார்க் வாங்கினவருக்கு தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு தானே கிடைக்கணும் மெரிட் கோட்டாவில். உங்கள் பிள்ளை கிடைக்காததில் என்ன தப்பு இருக்குது? நான் எப்படி அதுக்கு காரணமாவேன்? உங்களுக்கு நீங்கள் வந்து நாங்கள் என்ன சொன்னோம், இதுவரையில் எங்களுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கதவை கொடுக்க கொஞ்சம் தரங்க அகலமானு சொல்லுங்க. எங்கள் ஆட்கள் இவ்வளோ காலமாக இல்லையம்மா அப்படின்னு. இல்லை நீங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மெரிட்டு நீங்களே என்ன சொல்கிறீங்க? மெரிட்டுன்னு தானே சொல்கிறீங்க. அந்த மெரிட்டுக்கு என்ன அடையாளம்? 59 மார்க் வாங்கினவங்க, 58 மார்க் வாங்கினவங்க, 60க்கு கீழே வாங்கினவங்கன்னு சொன்னால் உங்களை விட்டுட்டு 51 கொடுத்தா நீங்கள் மெரிட்டுக்கு இல்லைன்னா அந்த பிள்ளையும் மெரிட்டோடு தானே போயிருக்கு. அப்போ உங்கள் பிள்ளைக்கு கிடைக்காதது உங்கள் பிள்ளைக்கு மெரிட்டு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்புறம் ஐயா இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கேன், கோட்டூர்புரத்தில் தான் இருக்கேன் நான், இந்த வாங்க அந்த வாங்க, இவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னெல்லாம் அப்புறம் ரொம்ப நேரம் சமாளிச்சு அதை ஒன்றும் அவங்க சொல்லலை. அதாவது என்ன அர்த்தம்னா அதெல்லாம் இனியா வந்து இந்த புக்கில் ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்காங்க. அதை நான் மறுபடியும் எல்லாம் படித்து மார்க் பண்ணி வச்சேன், இது சொல்லணுங்கிறதுக்காக. என்னன்னா அதுக்கு என்ன காரணம்? when the starting line is tilted,
cheering the fast runner is not merit. It is privilege in discussion. Privilege இல்ல, fraud in discussion, open. அவ்வளவுதான் தவிர, I don't, she wants to be very polite. She doesn't want to be very open. That is why she uses a very mild word. But this is a very strong disease which requires a surgery, not by physician cure. That is more important. That is why all this. And she gives a very beautiful analogy. The race of opportunity. Let us take different lens a story. Let us title it the race of opportunity. It all depends upon the opportunity. And I am very happy the education, the definition of education is, the Whitehead was the greatest person who defined education. Education, real education, educate, which means, what does it mean? It's a deeper meaning. You will have to, and Whitehead said, the great eminent educationist said, education is not a process of putting in. Nowadays, this education is putting in the so-called merit. It is a point of pulling out. Everybody is a very intelligent person. All human beings. Nobody is a fool. Nobody is a very intelligent, born intelligence and all these things. But opportunity makes them. When you give opportunity, this opportunity is from India. So many Indias are there. They will have to come out. That is more important. So this very added answer, beautiful answer. Let us take different lens, a story. Let us take this opportunity. Imagine 4 students at the starting line of a race, and that will decide the future. In the race, there is a methodology for all the people, மாற்றுத்திறனாளிகள், all the people who are now unable to compete with us because of the handicaps. That is why in running a race, they give handicap. It is not at all a concession. It is their birthright. So, throughout the book, can we call this? And he uses analogy. Rahul comes from affluent family, private schooling, top tutors, every learning source he has had. Meena is from modest background. She studied in a government school with a limited resources, but is determined, hard-working. Arjun lives in remote village. His school lacks teachers, and he helps the farm after class. That is more important because his farmer son. That is why he will have to go and help him and farm. And then he studies under a flickering light bulb. That's all. And now this is a starting. Priya is from marginalized caste. Her family has never seen formal education. She is the first to even dream of a different life. She fights prejudice daily at school, in society, even in her home. Beautifully she has described this one. And now imagine the starting line. Rahul stands 50 meters ago. Meena is 20 meters forward. Arjun and Priya are placed far behind, even before the race begins. So, this is what Ambedkar Baba Sahib has put it very nicely. Here, this is not only the equality versus inequality, but it's on the other way around. Equality versus not only inequality, but also graded inequality. 1, step 2, step 3, steps 4. Head and all the shoulders, then from thighs, then from calves. Dr. T.M. Nair once asked, I have seen in UK so many surgeries and all these things, but our gods have very different pregnancy and all these different deliveries. I have not consulted this kind of, I have not come across
this kind of deliveries. இந்த மாதிரி ஒருத்தர் தலையில பிறந்தது, காலில் தொடையில பிறந்தது, தோளில் பிறந்தது, காலில் பிறந்ததெல்லாம் பார்க்கல. பிரசவத்தில் இந்த மாதிரி பிரசவமே நான் பார்த்ததே இல்லை லண்டன்ல எவ்வளோ காலம் பிறந்த போது என்று அவர் தெளிவாக சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சமுதாய பேதத்தை வைத்துக்கொண்டு இருக்கிறதை ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார். நிறைய சொல்லலாம். இந்த புத்தகத்தை தனித்தனியாக ஆய்வு செய்ய வேண்டும். அதுவும் மகளிர் ஆய்வு செய்ய வேண்டும். மற்றவர்கள் அமர்ந்து கேட்க வேண்டும் பூராமே. ஆகவேதான் பெண்களுடைய ஆற்றல் என்பது எவ்வளவு, மகளிருடைய சிறப்பு என்பது எவ்வளவு என்பதை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஐ விஷ் தட் ஷீ ஷுட் பி ஒன் ஆஃப் தி ஏபிளஸ்ட் ரைட்டர் and I have requested her, you contribute article in Modern Rationalist and so many books must come. You will have to be a very good writer. See, after all, it is an opportunity. You have got potentiality. Please bring your potential powers and put it in black and white. Then you will be a popular, not only a popular, but also very bold, straightforward people. This is a scanning report of our society. I congratulate her. I wish you all. Thank you very much.